அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி, எல்லாருக்குமே தெரியும். அந்த சர்ச் வந்து ரொம்ப பிரபலமானதான், எல்லாருமே அறிஞ்சதாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் போய் கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆகுதுங்க. நான் 10th படிக்கும்போது லாஸ்ட்டாக போனேன். சுனாமி வந்து அதுக்கப்புறமா போயிட்டு வந்தது தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் இந்த வேளாங்கண்ணி போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் போக முடியல. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. அப்புறம் இப்போ பாப்பா பிறந்த பிறகும் போகலான்னு நினச்சேன். அப்பவும் என்னால் போக முடியல. இப்போது வந்து எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிது. நம்மளுக்கு வந்து மாதோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுங்க. இந்த இதில் வந்து நாங்கள் போகணுன்னு இருந்திருக்கு. நாங்களும் போயிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு மொட்டை போட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கொடிமரத்துக்கு கீழே வந்து தொட்டிலாம் கட்டியிருக்காங்க. குழந்தை வர வேண்டி, அப்புறம் கல்யாணம் ஆகும் மஞ்சள் கயிறுலாம் கட்டுறாங்க. அப்புறம் வீடு கட்டுறதுக்காக அந்த மாதிரி வேண்டுதெல்லாம் வைப்பாங்க. நம்ம நிறைய ஆலயத்தில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கனால பிரபலமான கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேண்டுதல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நிறைவேறுங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 19 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தைக்காக வேண்டியிருந்தாங்க மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு. பொதுவாக நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கோபுரம் தாங்க. அந்த கோபுரத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோன்னா ரூமு ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணோம். அங்கே போகும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. லாட்ஜில் ரூமில் பேக்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் லாட்ஜிலே போயிருக்கலாங்க. அந்த இடத்த அப்படி சுற்றி பார்த்துட்டு எனக்கு அவங்களோட காற்று எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து. அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும். அன்றைக்கி வந்து வெயில் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் சுற்றுறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கூட்டமும் நிறையாவே இருந்துச்சுங்க. மற்ற நாள்லாம் போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஹாலிடேஸ்ங்கும்போது பொதுவாக எல்லா பெரிய பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். இப்போ இங்கே ஜீசஸுடைய சுரூபம் தெரியுதுல, இது பார்த்தீங்கன்னா கஜா புயல் ஒருக்கா வந்துச்சுல, அப்போ வந்து ஜீசஸுடைய கை வந்து ரெண்டுமே அந்த புயல் காரணமாக உடஞ்சிடுச்சு. அப்புறம் மறுபடியும் எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. இந்த சுரூபத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும், ஜீசஸ் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே தெரிய கலையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த மாதிரி கலை நயத்தோடு வந்து ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இதெல்லாம் பார்க்கும்போது. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டுதலுக்காக முட்டு போட்டுலாம் நடந்து வந்தாங்க. குழந்தைகள்லேருந்து நிறைய பேர் வர்றாங்கங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அவங்களுடைய வேண்டுதல் அவங்க வந்து மனசில் வேண்டியிருப்பாங்க, நான் இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு. அந்த வேண்டுதல் நிறைவேற்ற அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். முட்டு போட்டு, ஏன்னா மண்ணில் வந்து முட்டு போட்டு நடக்க ரொம்ப சாதாரணலாம் கிடையாதுங்க. அந்தளவு நம்முடைய முட்டெல்லாம் வலிக்கும். ஃபேண்டே போட்டிருந்தாலுமே அந்தளவுக்கு அவங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்காக அவங்க எவ்வளோ வந்து பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா சின்ன வயசுக்காரங்க எல்லாருமே நடந்து போனாங்க. பெரியவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிபாதை மாதிரி அப்படி வச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்க.
கெபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஓவியங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த போட்டில் வந்து மாதாவுடைய சுரூபத்தை வச்சுருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த வேளாங்கண்ணி போனாலே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கலைநயம் வேலைப்பாடெல்லாம் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிணறு எல்லாருக்குமே தெரியும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா வேறு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடி வழியாக வந்து நாங்கள் உற்று நோக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஜீசஸும் மரியம்மாவும் கூட இருக்க மாதிரி அந்த உருவம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதா வந்து அந்த சிறுவனுக்கு காட்சி கொடுத்த இடம். இதுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலைங்க. அந்தளவுக்கு நல்லா ஜெபிக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வாங்கிட்டு வரோம் தீர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலாம் இப்போ முந்திலாம் பார்த்திங்கன்னா பாட்டிலே தண்ணிலாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு தாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ பாட்டிலுடைய ரேட்டே 20 ரூபா. அப்புறம் எண்ணெய் புதுமை எண்ணெய் சொல்லி 10 ரூபா கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. நாங்களும் இதில் ஒரு 3 பாட்டில் வாங்கினோம். வாங்கி தீர்த்தம்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க. இதான் பார்த்திங்கன்னா தீர்த்தம் வாங்குகிற இடம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் எல்லாமே கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மரத்துலையுமே ஃபஸ்ட் நம்ம அங்கே பார்த்தோம். அங்கே உள்ள கோயில் முன்னாடியும் கட்டியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மரத்துலையுமே நிறைய பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க வேண்டிக்கிட்டு. ஆனால் நான் 19 வருஷம் முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் தான் எங்கள் அம்மா வந்து கட்டினாங்க. இப்போ அந்த கோயில் முன்னாடிலாம் இருக்குது. நான் பார்த்தேன். எனக்கு இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க.